வணக்கம் மகளே. இன்றைக்கான வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிழக்கு மாரம்படியிலேருந்து ஒரு ஸ்டீரியோ ஆம்பு அண்டு சரௌண்டிங் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆம்பிள்ஃபயர் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து தண்ணி அதாவது ஃபுல்லாக வாட்டர் பட்டு உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. செட்டு வந்து ஃபுல் டெத்து. இந்த ஆம்பிள்ஃபயரை வந்து நீங்கள் எனக்கு ரீஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அன்பு அப்படின்றவர் வந்து கொடுத்துருந்தாரு. இந்த ஆம்பிள்ஃபயரை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து செக் பண்ணியாச்சு. செக் பண்ணதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்வெர்ட்ரு காலி. அதே மாதிரி எஸ்டிகேயில் வந்து 4392 ஐசி யூஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்டிகேயில் வந்து 4191 யூஸ் பண்ணியிருந்தாங்க. சரௌண்டிங்க்கு பார்த்திங்கன்னா 4440 ஐசி யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் ஃபுல் டெத்து எல்லாமே. இந்த ஆம்பிள்ஃபயரை செக் பண்ணுறப்ப எல்லாமே காலி. நம்ம மறுபடியும் நம்ம வந்து இது ரீஒர்க் பண்ணாலும் நிறைய இஷ்யூ வருங்க. அதனால் இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபுல்லாக வந்து பிரிச்சுட்டு எனக்கு வந்து புதுசாகவே எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்காக இந்த ஆம்பிள்ஃபயரை வந்து ஃபுல்லாக நம்ம மேக் பண்ண போகிறோம். அந்த ஆம்பிள்ஃபயரை எப்படி மேக் பண்ணுறோம் அப்படின்றத வந்து ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய இது வந்து உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை டோட்டலாக எல்லாம் பிரிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ டோட்டலாக எல்லாமே பிரித்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து 4440 பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 ஆம்ஸ் டயோடே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக வெடிச்சிருச்சு. எல்லாமே ஷார்ட்டு தாங்க, ஃபுல் ஷார்ட்டு. ஏன்னா தண்ணி பட்டாலே உங்களுக்கு வந்து ஃபுல் ஷார்ட் ஆகிடும். அதே மாதிரி மேக்ஸ்வினில் வந்து கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க 30 வோல்ட்டில். அதுலேயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் ட்ராக் எல்லாமே கட்டு. இது ஃபுல்லாகவே சால்ட்ரு பண்ணியும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். செக் பண்ணதில் எஸ்எம்டி காம்பனண்ட் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரீஒர்க்கு நம்ம பண்ண முடியாதுங்க. அதனால் இது கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் இது டோட்டலாக வாஷ் அவுட்டு தான். ரெண்டாவது கஸ்டமருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட் ஆகிடுக்கு. ஷார்ட் ஆகியும் மறுபடியும் அதில் வந்து ஃபியூஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணனால ஃபுல் ஷார்ட்டு. இப்போ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்டிகேயில் வந்து 4191 யூஸ் பண்ணதில் தண்ணி பட்டு எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே அந்த காம்பனண்ட் ஃபில் பண்ண இடத்துல எல்லாமே துருப்பிடிச்சு ஃபுல்லாகவே டேமேஜ். அதனால் இதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இதுவுமே எஸ்டிகேயில் 4191 இதுவுமே கம்ப்ளைண்ட்டு தான். எதுவுமே வந்து நம்ம ரீஒர்க் பண்ண முடியலங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப ஒஸ்ட்டாக ஆயிடுச்சு. அதனால் கஸ்டமர் வந்து பக்காவாக எனக்கு வந்து ஆடியோ தெளிவாக இருக்கணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்காக எல்லாமே வந்து நீட்டாக வந்து எல்லாமே பிரிச்சுட்டு பிளான் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறேன் அப்படின்றத வந்து பாருங்கள். பிடி வந்து இதில் நல்லா இருக்குங்க. பிடி ஒன்று தான் இதில் வந்து சூட்டபுளாக பக்காவாக இருக்குது. இந்த ஒரு பிடியை வச்சு எல்லாமே அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ ஷெட் கண்ட்ரோலை எடுத்துகிட்டு இவங்க தனியாக ஒரு கண்ட்ரோல் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளும் இதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா கஸ்டமர் அப்படி தான் கேட்டிருந்தாரு. இந்த பிடி வந்து சன்னில் வந்து பிடி வச்சு நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். இது ஒன்று தாங்க நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த சேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து உள்ளே துருப்பிடிச்சு எல்லாமே இருக்குது. இதை எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பூராமே பக்காவாக பெயிண்டிங் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இதை பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே முடிஞ்சதுங்க. ஆம்பிள்ஃபயர் ஃபுல் ஒர்க்கு பக்கா ஃபினிஷிங்கு, பெயிண்டிங் எல்லாமே பண்ணி பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டில் வந்து பெயிண்டிங் அடிக்க முடியல. அதே மாதிரி உங்களுக்கு வயரிங்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நீட்டாக 1 ஸ்கொயர் வயர் போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன். பின்னாடி பேக் சைடில் அந்த வேக்கம் ஜாக் அவங்க கொடுத்துருந்த வேக்கம் ஜாக்கே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்லீவ் போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயின் பவர் சப்ளைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 வோல்ட் கொடுக்குறதுக்கு 2 ஸ்கொயர் வயர் போட்டு பிளாக் ரெட்டு அப்படின்ற பட்சத்தில் ஸ்லீவ் போட்டே நான் பண்ணி கொடுத்துருக்கேங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஸ்லீவ் போட்டால் தான் பக்காவாக இருக்கும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜிஆரில் வந்து 12 வோல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 32 வோல்ட் வர மாதிரி ஜிஆரில் கன்வெர்ட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டீரியோக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஎம்எஸ் அண்ணாவோட IRF 250 இதில் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்டிகேயில் வந்து 4392 ஐசி கிட்டாருக்கு 4 கிட்டாருக்கு இது யூஸ் பண்ணியிருக்கேன். பிடி அவங்க கொடுத்துருந்த பிடியே நான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சரௌண்டுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா சன்னில் சரௌண்டு போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேங்க. சேஸே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக பெயிண்டிங் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன். வயரிங்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே சீல்டு ஒயர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். 1 ஸ்கொயர் வயர் தான் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன். பவர் சப்ளைக்கும் சரி எல்லாத்துக்குமே நீட்டாக இருக்கும். வயரிங் பார்த்திங்கன்னா பக்கா நீட்டிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த வண்டியில் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த வண்டிக்கு தாங்க. ஏன்னா இந்த வண்டி இப்போ தான் எப்சி கொடுக்க போகிறாங்க. அதனால் பெயிண்டிங் பண்ணி பக்காவாக ரெடியாகி வந்திருக்கு நம்மக்கிட்ட.
இதுக்குள்ளே வந்து ஆம்பிள்ஃபயர்ஸை எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு வெளியில் உங்களுக்கு நான் காமிக்கிறதுக்காக இதை நான் வச்சுருக்கேங்க. ஃபுல் ஒர்க்கு நாளைக்கு வந்து எஃப்சி காமிக்க போகிறாங்க. அதனால் இந்த வண்டி ரெடி ஆயிடுச்சு. ஆம்புமே பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ உள்ளுக்குள்ளே நம்ம வந்து போட்டிருக்க ஆம்பிள்ஃபயரும் ஆடியோ டெஸ்டிங்கும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாமே முடிச்சு ஆம்பிள்ஃபயர் ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து கஸ்டமர் வந்து கிளம்புற ஸ்டேஜ் எல்லாமே முடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஆம்பிள்ஃபயர்ஸ் உங்களுக்கு வந்து ரீஒர்க் பண்ணணும், புதுசாக பண்ணணும்னாலும் கம்பல்சரி நம்மளுடைய யாசோ ஆடியோ யூடியூப் சேனல் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகேண்ணா, பாய்.